வணக்கம் நேயர்களே, 7 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். நான் லாவண்யா ஸ்ரீரா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுகவை சிதைக்க நினைப்பவர்கள் சிதைந்து போவார்கள். சிவகங்கையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்கு எதிர்ப்பு. கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் போராட்டம். NLCக்கு எதிராக பாமக விடுத்த பந்த் காரணமாக கடலூரில் 50% கடைகள் அடைக்கப்பட்டன. சிதம்பரம் அருகே கடைகள் மீது தாக்குதல் நடத்திய பாமக பிரமுகரை கைது செய்தது காவல்துறை. NLCக்கு நிலம் எடுப்பது தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் விளக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. கோவையில் ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அடுத்து IT பிரிவு கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் அதிமுக. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா மரணம் பதிவு. திருச்சியில் சிகிச்சையின் போது இறந்தவருக்கு தொற்று உறுதி. கொரோனா காரணமாகவே அரசியலுக்கு வரவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் விளக்கம். காலாபாணி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் முன்னாள் IAS அதிகாரி ராஜேந்திரன். தமிழர்களின் தியாகமும் புகழும் இந்தியா முழுமைக்கும் தெரிய வேண்டும் என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை சுற்றி வளைத்த போது காவல் உதவி ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு. தப்பியோட முயன்ற ரவுடியை சுட்டுப்பிடித்த மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜேஷ். தருமபுரி அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த குட்டி யானைக்குட்டி. பொதுமக்கள் உதவியுடன் கயிறு கட்டி மீட்ட வனத்துறையினர். மதுரையில் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் வாபஸ். கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. YMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் கைது. மாணவி அளித்த பாலியல் புகாரில் காவல்துறை நடவடிக்கை. வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தே வாக்களிக்கும் திட்டம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை அமல்படுத்தப் போவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தெலங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. மார்ச் 16ஆம் தேதி விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக உத்தரவு. இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறும் மெராபி எரிமலை. சுற்றுப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் சதம் விளாசினார் சுப்மன் கில். 3ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 289 ரன்கள் சேர்ப்பு.
மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்தை அதிகரித்ததற்காக நெசவாளர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை கருமத்தும்பட்டியில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வெற்றி கிடைக்காவிட்டால் இந்த நிலை தற்போது மாறியிருப்பதாக குறிப்பிட்டார். தொழில் வளர்ச்சியில சிறந்த அமைதியான அனைவருக்கு வாழ்வு தரும் மாநிலமாக இருப்பது சிலருடைய கண்களுக்கு பொறுக்கல. அப்படி ஒற்றுமையாக மக்கள் அனைவரும் வாழக்கூடிய மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அதனை சிலர் சிதைக்க பார்க்கிறார்கள். வதந்திகள் மூலமாக பொய்களை பரப்பி இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். இந்த ஆட்சி தினதோறும் செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளில் இருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், இது போன்ற பொய்களும் வதந்திகளும். கோவை பீளமேடு ஹட்கோ காலனியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். 1,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் ஆகியோரிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். ஆய்வின்போது அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் இல்லத்துக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். உறவினர் மல்லிகை ராம்குமார் இல்லத்துக்கு சென்று மறைந்த அவரது தாயார் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறினார். பின்னர் விமானம் மூலம் முதலமைச்சர் சென்னை திரும்பினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதைக்க நினைத்தால் திமுக என்ற கட்சி எதிர்காலத்தில் இல்லாத நிலை உருவாகும் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை சென்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை சிதைக்க நினைத்தால் அது நடக்காது என தெரிவித்தார். அவரது தந்தை கருணாநிதிக்கே சவால் விட்ட கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த கட்சியை உடைக்க சிதைக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை மட்டும் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். கருணாநிதிக்காக அதிமுக ஒன்றும் பண்ண முடியல, ஸ்டாலினால் என்ன பண்ண முடியும்? சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். சிவகங்கையில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்க அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சிறுநெறிக்கு எதிராக சிவகங்கை சீமையின் ஆர்ப்பாட்டம், வெளியேறு வெளியேறு, கழகத்தை விட்டு வெளியேறு, சிலுவம் பாளையத்து சிறுநெறியே. மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கருப்பு பலூனை பறக்கவிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தரப்பு கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜ், துரோகத்தில் மூழ்கிய நச்சுப்பாம்பு இபிஎஸ் என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தற்போது புரிந்திருக்கும் என்று கூறினார். ஏற்கனவே திருப்பதி சசிகலா நல்லவங்களோ கெட்டவங்களோ எடப்பாடிக்கு கொடுத்தது முன்சிப் பதவி இல்லை சார், முதலமைச்சர் பதவி. ஒரு அனாசின் மாத்திரம் வாங்கி கொடுத்தா அந்த வழியில போகும்போது நீங்க நன்றி சொல்லுவீங்களா இல்லையா? தலைவலிச்ச போது இந்த பையன் தான் மாத்திரம் வாங்கி தந்தாரு. உனக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியை கொடுத்த அந்த அம்மாவை நாயின்னு சொன்னேன். ஆர்கே நகர்ல தொப்பியை போட்டு அண்ணன் தினகரன் சொல்லிவிட்டு காரியம் முடிஞ்ச உடனே
தினகரனுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னேன். 4.5 வருஷம் ஆட்சி நடத்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணே நல்லவர்னு சொல்லி காலை சுத்தி வந்து அன்றாடம் சரணாகதி நடத்திவிட்டு ஆட்சி நடத்தி முடித்தவுடன் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒழிகங்கிற. ஆக இப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்ட மனிதருக்கு நல்லது செய்ய போய் அந்த வரிசையில் அண்ணாமலை கவுண்டரும் சேர்ந்திருக்கார். சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். திருச்சியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா மரணம் பதிவானது. திருச்சி சிந்தாமணி பூசாரி தெருவைச் சேர்ந்த உதயகுமார் என்ற இளைஞர் பெங்களூருவில் தங்கி பணியாற்றி வந்தார். சமீபத்தில் திருச்சி திரும்பிய அவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை ஒன்றிணைத்து கோவாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பியிருந்தார். பின்னர் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் உடல் சோர்வு காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை மோசமானதால் கொரோனா உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சிகிச்சை பலனின்றி உதயகுமார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கு பின் கிடைத்த பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே அவருடன் சுற்றுலா சென்ற குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் கொரோனா மரணம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்திருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இளைஞரின் கொரோனா மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சேப்பியன்ஸ் ஹெல்த் பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க முடியாது என மருத்துவர் கூறியதால் அரசியலில் இருந்து விலகினேன் என்றார். பாலிடிக்ஸ் நான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி கொரோனா வந்துருச்சு. நான் வந்து இம்யூனோ சப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன். பின்னாலே போக முடியாது. இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டு இருக்கு. as a doctor நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இது பண்றது you can't interfere in that, but as a doctor நீங்க வந்து இந்த கேம்பெயினிங் போறது, பப்ளிக்கை மீட் பண்றது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பேசிய குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நண்பர் குருமூர்த்தி மூலம் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டாம் என கூறினேன் என்றார். That Rajinikanth ji want to get into politics. I told Gurumurthy ji please advise him on my behalf also not to do it. தொடர்ந்து பேசிய வெங்கையா நாயுடு தாய்மொழியை பேசுங்கள், தாய்மொழியை காப்பாற்றுங்கள் என்றார். தமிழ் எழுத்தாளரும் முன்னாள் IAS அதிகாரியுமான ராஜேந்திரனின் காலாபாணி நாவலுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வடகரையைச் சேர்ந்த ராஜேந்திரன் முன்னாள் IAS அதிகாரி. ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பயின்றுள்ள இவர் காலாபாணி நாவலை எழுதி வெளியிட்டார். இந்த நாவலுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. விருது விழா டெல்லி கமானி அரங்கில் நடைபெற்ற நிலையில் தமிழில் சிறந்த நாவலுக்கான சாகித்ய அகாடமி விருதை ராஜேந்திரன் பெற்றுக் கொண்டார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ராஜேந்திரன் தமிழர்களின் தியாகம் இந்தியா முழுமைக்கும் தெரிய வேண்டும் என்றார். ஈஸ்ட் ஏசியா முழுமைக்கும் நம்மளுடைய புகழ் பரவி இருந்தது. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. நம்மளை பற்றி எதுவுமே தெரியாதனால தான் வந்து பல இடங்கள் நம்மளுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள்லேயே வந்து மற்ற நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது. ஒரு ஏறக்குறைய 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது தமிழ் ஒன்று தான். சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கௌஷிக், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் எழுத்தாளருமான உபமன்யு சட்டர்ஜி உள்ளிட்டோர் முன்னிலையில் விருது வழங்கப்பட்டது. மதுரை ஆவினில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி உற்பத்தியாளர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஆவி நிறுவனத்திற்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து 1 லிட்டர் பால் 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனை 40 ரூபாயாக உயர்த்த உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாததால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தவும் ஆவி நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தடையை மீறி பால் உற்பத்தியாளர்கள் சனிக்கிழமையன்று பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆவி நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்தனர். எனினும் கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் மார்ச் 17 அன்று மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். மேலும் உற்பத்தியாளர்கள் குறையை தீர்க்க மாதாந்திர கூட்டம் நடத்த வேண்டும், பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் உயர்த்தும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் உற்பத்தியாளர்கள் முன்வைத்துள்ளனர்.
பாலியல் புகாரில் சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி YMCA கல்லூரியில் படிக்கும் 23 வயது மாணவி ஒருவர் சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கல்லூரியின் முதல்வரான ஜார்ஜ் ஆபிரகாம் வகுப்பில் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் ஜார்ஜ் ஆபிரகாம் ஜாமீன் பெற்ற நிலையில் மற்றொரு மாணவியும் அவர் மீது புகார் அளித்துள்ளார். அந்த மாணவிக்கு 18 வயது நிறைவடையாத நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தில் ஜார்ஜ் ஆபிரகாமை கைது செய்துள்ளனர். மேலும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் ஜார்ஜ் ஆபிரகாம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை மாற்றத்தில் ஊழல் நடந்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடத்தினர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை கடந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் மதுபானங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டது. இந்த கொள்கை மாற்றப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மதுபான ஆலை அதிபரான அருண் ராமச்சந்திர பிள்ளை என்பவரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைதான அருண் கவிதாவின் பினாமியாக இயங்குவதாக புகார் எழுந்த நிலையில் கவிதாவுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கவிதா நேரில் ஆஜரான சூழலில் அவரிடம் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு இரவு 8 மணிக்கு அவர் புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே டெல்லியில் கவிதாவுக்கு ஆதரவாகவும் தெலுங்கானா பாஜக தலைவர் பண்டி சஞ்சய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தும் TRS கட்சியினர் அவரது உருவ பொம்மைகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் திட்டம் முதல் முறையாக கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பெங்களூருவில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 17,000 பேர் இருப்பதாக கூறினார். வாக்குச்சாவடிக்கு வர முடியாத 80 வயதிற்கு மேற்பட்டோரும் மாற்றுத்திறனாளிகளும் 12D படிவத்தை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடி வாக்களிக்கலாம் என குறிப்பிட்டார். மேலும் பள்ளிகளில் அதிகளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் அங்கு குடிநீர், மின்விளக்குகள், கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் கூறினார். அவை தேர்தல் முடிந்த பின்னரும் இருக்கும் வகையில் நிரந்தரமாக அமைக்கப்படும் எனவும் அது பள்ளி குழந்தைகளுக்கு தேர்தல் ஆணையம் அளிக்கும் பரிசு எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். போடூரில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டம் சுற்றி வந்த நிலையில் அதில் வழி தவறிய குட்டி யானை ஒன்று எதிர்பாராத விதமாக 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குட்டி யானையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 4 மாதங்களை ஆன இந்த குட்டி யானை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டது. கிணற்றில் அதிக அளவு தண்ணீர் இருந்ததால் நல்வாய்ப்பாக யானையின் உடலில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்தோனேஷியாவின் மோர்பி எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. இந்தோனேஷியாவில் செயலில் உள்ள எரிமலைகளில் மோர்பி மலைப்பகுதியில் உள்ள எரிமலை ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது. ஜாவா தீவில் அதிக மக்கள் வசிக்கக்கூடிய மோர்பி பகுதியில் உள்ள இந்த எரிமலை சில நாட்களாக லேசாக குமரிய நிலையில் திடீரென வெடித்து சாம்பல் புகையை கக்கியது. 300 அடி உயரத்திற்கு மேகக்கூட்டம் போல புகைமண்டலம் தேங்கி நிற்கிறது. மலைப்பகுதியில் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எரிமலை சாம்பல் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை கிராமங்களை சாம்பல் தூசுகள் மூடியுள்ளதால் அங்கு இருப்பவர்களை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற ஜாவா தீவில் மோர்பி மலைப்பகுதிக்கு அருகில் உள்ள மற்றொரு மலையிலிருந்து எரிமலை வெடிப்பதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். அகமதாபாத் டெஸ்டில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 289 ரன்களை குவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 10 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 36 ரன்கள் எடுத்திருந்தது. 3ஆம் நாள் ஆட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் நிதானமாக விளையாடிய சுப்மன் கில் சதம் அடித்து அசத்தினார். Lovely shot and beats the fielder.
அவர் 235 பந்தில் 128 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் லயான் பந்து வீச்சில் விழுந்தார். இதையடுத்து கோலியுடன் ஜடேஜா ஜோடி சேர்ந்தார். 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 99 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 289 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணி இன்னும் 191 ரன்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இந்திய அணி தரப்பில் கோலி 59 ரன்களுடனும் ஜடேஜா 16 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மதுரை விமான நிலையத்தில் முழக்கமிட்ட அமமுக நிர்வாகியை பிடித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பின்னர் அவரை விடுவித்தனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கையில் நடைபெறும் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை சென்றார். விமான நிலைய ஓடுதளத்தில் பேருந்தில் சென்றபோது அவருடன் பயணித்த ராஜேஸ்வரன் என்பவர் அதனை பேஸ்புக்கில் நேரலை செய்ததுடன் அவதூறாகவும் பேசியுள்ளார். சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர் 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். செல்போனை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர் அவரை விமான நிலைய பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்தார். போலீசாரின் விசாரணையில் அவர் சிங்கப்பூரில் கட்டிட தொழில் செய்து வந்தவர் என்பதும் அமமுகவில் வெளிநாடு வாழ் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் என்பதும் தெரியவந்துள்ளது. அவர் மீது யாரும் புகார் அளிக்காததால் விசாரணைக்கு அழைத்தால் வர வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு பின்னர் விடுவித்தனர். அவருக்கு அமமுகவினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். என்எல்சிக்கு எதிராக கடலூர் மாவட்டத்தில் பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நெய்வேலியில் 90 விழுக்காடு கடைகள் அடைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் கீழ்வளையமாதேவி பகுதியில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை சமன்படுத்தும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டது. நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய இழப்பீடு தராமல் பணிகளை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து பாமக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்திற்கு ஆதரவாக கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட் பகுதியில் 50% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் நெய்வேலி அருகே உள்ள சுரங்கம் 2 அமைந்துள்ள மந்தாரக்குப்பம் பகுதியில் 90% கடைகள் மூடப்பட்டிருந்தன. சேத்தியாத்தோப்பு, கீழ்ப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. கடலூரிலிருந்து சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடலூர் மாவட்ட எல்லை வரை போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. கொள்ளிடம் பாலத்திலிருந்து 5 பேருந்துகளாக காவல்துறை பாதுகாப்புடன் சிதம்பரத்திற்கு இயக்கப்பட்டன. அதே சமயம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்து கடலூர் மாவட்டத்திற்கு பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் தயக்கம் காட்டியதால் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்காளாகினர். இதேபோல் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வந்த பேருந்துகள் அனைத்தும் உள்ளோடை வரை மட்டுமே இயக்கப்பட்டன. அதன் பின்னர் நடந்தும் ஆட்டோவிலும் மக்கள் ஊருக்கு சென்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாமகவினர் 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் அண்ணாபாலம் அருகே பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள 2 தேநீர் கடைகள் மற்றும் ஒரு உணவகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக பாமகவைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கடலூர் மாவட்ட முழு அடைப்பு வெற்றியடைந்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சி விவகாரத்தில் மக்கள் உணர்வை இனியாவது தமிழக அரசு மதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முழு அடைப்பு வெற்றி பெறுவதற்கு ஆதரவளித்த வணிக நல அமைப்புகள், உழவர் சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார். என்எல்சிக்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர் இதனை கேட்டுள்ளார். அந்த முப்போகம் விளைகிற அந்த மண் அதுல எதுக்கு நீங்க 7000 காவல்துறையை வச்சுக்கிட்டு அங்க அச்சுறுத்தி, மக்களை துன்புறுத்தி, அச்சுறுத்தி, பயமுறுத்தி இந்த நிலத்தை வாங்குறீங்க? ஒரு பக்கம் நீங்க விவசாயத்துக்கு பட்ஜெட்டை போடுறீங்க தமிழக அரசு, இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை கையகப்படுத்துறீங்க, அதுவும் அச்சுறுத்தி கையகப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்டை போடுறாருங்க சட்டமன்றத்தில், இங்க வந்து விவசாயத்துறை அமைச்சர் தான் நேரில் போய் களத்தில் போய் கொடுக்குற நிலத்தை கொடுறான்னு பிடிங்கி எடுத்து என்எல்சி கொடுக்குறாரு. என்ன நிலைப்பாடு என்ன? அதனால இது முதலமைச்சர் விளக்கணும்.
நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளையும் வெல்லும் வகையில் திமுக தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சாதி மத அரசியலை நுழைத்து திமுக ஆட்சியை கலைக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் திருமண மண்டப மைதானத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பது ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கைதான் காரணம் என குறிப்பிட்டார். மதம் சாதியை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என சிலர் செயல்படுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மதத்தை பயன்படுத்தி ஜாதியை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக இந்த ஆட்சியை வீழ்த்து விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு இன்றைக்கு அந்த முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் நாம் செவி சாய்க்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய இலக்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் தான். நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்த ஸ்டாலின் அதற்கான செயல்களில் தற்போது ஈடுபட வேண்டும் என்று திமுக தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே இடத்தை இழந்தோம். இப்ப வர இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடத்தையும் இழக்கக்கூடாது. 40க்கு 40 புதுவையும் சேர்த்து 40க்கு 40 நாடும் நமது, நாளையும் நமது. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியுடைய வெற்றி மட்டும் அல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான அந்த முயற்சியில முழுமையாக ஈடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். 4000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்த இந்த விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சியில் பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கிக் கொண்டதில் உயிரிழந்த மாணவரின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது. தொட்டியம் பாலசமுத்திரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் மௌலீஸ்வரனை சக மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். மௌலீஸ்வரனை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு பள்ளி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி கூர்நோக்கு மையத்தில் அடைக்கப்பட்டனர். மேலும் பள்ளியில் கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி, வகுப்பாசிரியர் ராஜேந்திரன், கணித ஆசிரியை வனிதா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு மௌலீஸ்வரனின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறுவனின் உடலுக்கு முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் மலரஞ்சலி செலுத்தி குடும்பத்தினரிடம் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். உறவினர்கள், ஊர் மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் சிறுவன் மௌலீஸ்வரனின் உடல் போலீஸ் பாதுகாப்புடன் இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சேலத்தில் டால்மியா போர்ட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு மத்தியில் மாணவ மாணவிகள் குடைபிடித்து நடனமாடியது கண்ணை கவரும் வகையில் அமைந்தது. தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக கேரளாவுக்கு மணல் உட்பட கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக கூறி செங்கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதில் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தலைமுறை காக்கும் கனிம வளத்தை, தலைமுறை காக்கும் கனிம வளத்தை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஜீப்பை வழிமறித்து நின்ற யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடம்பூர் வனசரகத்திற்கு உட்பட்ட குன்று என்ற இடத்தில் 5 பேர்களை ஏற்றிக்கொண்டு ஜீப் ஒன்று சென்றது.
அப்போது எதிர்பாராத விதமாக யானை ஒன்று சாலையின் குறுக்கே நின்றது. இதனால் ஜீப்பில் பயணித்தவர்கள் அனைவரும் பீதியடைந்தனர். சிறிது நேரத்தில் யானை வாகனத்தை கடந்து சென்ற நிலையில் ஜீப்பில் இருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இசை நிகழ்ச்சி காண்போரை பரவசப்படுத்தியது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சம்பூர்ண சாரணி ஸ்வரங்கள் குழு சார்பாக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வீணைகள் மூலம் இசைக்குழுவினர் பக்தி பாடல்களை இசைத்து பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இருசக்கர வாகன பந்தயம் நடைபெற்றது. வாடிக்கையாளர்களுக்கு பந்தய சாலை அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் டிராக் டே என்ற நிகழ்ச்சியை யமஹா நிறுவனம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு செட்டிப்பாளையத்தில் இருசக்கர வாகன பந்தயம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட யமஹா வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் 7 டன் திருப்பத்தூரில் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் 7 டன் எடையுள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் கைப்பற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைந்த புள்ளிமான் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. கெங்கவல்லி பேரூராட்சிக்கு உட்பட்ட வடகுக்காடு வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வந்த ஆண் புள்ளிமான் ஒன்று விவசாய தோட்டத்திற்கு வந்தது. அப்போது கிணற்றில் தவறி விழுந்த மான் நீரில் மூழ்கி உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் 70 அடி ஆழமான அந்த கிணற்றில் இறங்கி மானின் சடலத்தை மீட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் 7 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். வெங்கவல்லியிலிருந்து கடம்பூர் செல்லும் சாலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது செல்வம் என்பவர் விற்பனைக்கு வைத்திருந்த 110 லிட்டர் சாராயத்தை விட்டுச் சென்று தப்பியோடினார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான செல்வத்தை தேடி வந்தனர். வீட்டில் தஞ்சம் அடைந்திருந்த செல்வத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எரிவாயு உருளைக்கு மாலை அணிவித்து அதற்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். வண்ண வண்ண டாட்டூக்களை உடலில் போட்டுக் கொள்வது இளைஞர்களின் புதிய ஃபேஷனாக மாறியுள்ளது. சென்னையில் இளைஞர்களிடம் டாட்டூ மோகம் அதிகரிப்பது ஏன், டாட்டூ கலாச்சாரம் ட்ரெண்ட் ஆவதற்கான பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. அண்மை காலத்தில் ட்ரெண்ட் ஆகும் டாட்டூ கலாச்சாரம் புதிய ஃபேஷனாக பார்க்கப்பட்டாலும் பச்சை குத்தும் பழக்கம் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருவதுதான். இப்படி காலம் காலமாக இருந்து வரும் டாட்டூக்கள் இன்றைய புதிய ஃபேஷனாக மாறியிருக்கின்றன. சென்னையில் 18 வயது முதல் 35 வயது வரையிலான இளைஞர்கள் டாட்டூ குத்திக் கொள்வதில் ஆர்வம் செலுத்துகின்றனர். இல்லை, சின்னதுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது டாட்டூ போடுறதுக்கு. அந்த வயசில் நம்மளை வீட்டில் உள்ள கண்டிப்பாக பெருசாக நம்ம போன ஒரு முடிவோடு தான் இருந்தேன். அதாவது ஒரு லெவலுக்கு வேலைக்கு போகிற ஆரம்பிச்சோன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டாட்டூ போட்டோம்னு ஃபஸ்ட்டு போட்டது விநாயகர் தான் போட்டேன் நான். இது ஆக்சுவலாக வந்து அப்சைட் டவுன் டாட்டூ. லைக் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது சின்னர்ன்னு இருக்கும். ஸோ அப்சைட் டவுனில் வந்து செயின்ட் இருக்கும். பெயர்களை மட்டுமே டாட்டூவாக குத்திக் கொண்ட காலம் போய்
தற்போது வண்ண வண்ண படங்களையும் ஈமோஜிக்களையும் டாட்டுவாக குத்திக் கொள்கின்றனர் இளைஞர்கள். என்ன பசங்க எங்க அம்மா பேர் இன்னொரு பையன், எங்க வீட்டு பக்கத்துல பையன், எங்க அம்மா அவங்க அம்மா பேர் குத்துனா, அதனால நானும் சரி ரொம்ப நாளா 5 வருஷமா சரி குத்துவோம் அப்படின்னு சொல்லி குத்துருக்கேன். பார்க்கறதுக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு வெளியே போனால் கூட டிசைன் பார்க்கும்போது 2-4 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு லுக்கு, தனி லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் போட்டோம். இளைஞர்களிடம் ஏற்பட்ட மோகத்திற்கு ஏற்ப சென்னையில் டாட்டூ போடும் மையங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. ஒரு மீனிங்ஃபுல் டாட்டூவும் இருக்கு, ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எனி டிசைன்ஸும் இருக்கு. மீனிங்ஃபுல் டாட்டூனா அவங்க கிட்ட தான் நாங்கள் கேட்போம். ஸோ என்ன மீனிங்னா என்னன்னு கேட்கும்போது அவங்க ப்ரொஃபஷனல், அவங்க பேஷன், ஸோ ரிலேட்டடாக அவங்களுக்கு எதனா ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா ஸோ நாங்கள் அதை வச்சே நாங்கள் அவங்களுக்கு டாட்டூ போட ஆசை இருக்கும், பட் என்ன போடணும்னு தெரியாது. இப்போ நேம் வந்து நெக்ஸ்ட் லெவலாக ஃபேஸஸ் போட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தம் பிரிண்ட்டை வந்து 2 பேர் லவ்வாக வச்சு அதில் போட்டுப்பாங்க. அம்மா அப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அதை போட்டுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவங்களுக்கு சென்டிமெண்ட் டச் ஆகும். இன்னொரு இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு விஷயத்த இன்ட்ரோ பண்ணோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் டாட்டூ. ஆஷை வந்து லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு அந்த இங்க்ல கலர்றது மூலமா அவங்க இறந்தவங்களா கூட அவங்க கூட இருக்க மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு ஃபீல் கிடைச்சது. டாட்டூ போட்டுக் கொள்வதற்கு முன்னர் அதற்காக பயன்படுத்தப்படும் ஊசிகள், நிறமிகள், மை, லேசர் என எல்லாவற்றையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என சர்ம மருத்துவர்கள் அறிவுரை கூறுகின்றனர். டாட்டூ போடணும், கண்டிப்பா போடணும் அப்படின்னா எங்க போடணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், ரைட்? என்னெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். செக் தட் அந்த நீடில்ஸ் அவங்க யூஸ் பண்ற நீடில்ஸ் எந்த சென்டர்ல பண்றாங்க, ஸ்டெரைலா இருக்கா, கிளீனா இருக்கா, கிளியரா இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்கள் என பிரபலங்களை கடந்து தற்போது அனைவருக்கும் பொதுவான விஷயமாக மாறியிருக்கிறது டாட்டூக்கள். ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை. காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பதால் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் பரவல் பல்வேறு மாநிலங்களிலும் அதிகரித்துள்ளதாகவும், குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 3038 பேர் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டு ஜனவரியில் 1245 பேருக்கும், பிப்ரவரியில் 1307 பேருக்கும், மார்ச் மாதத்தில் 486 பேருக்கும் இன்ஃபுளுன்சா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ்களால் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடும் எனவும், வயதானவர்கள், இணை நோய் இருப்போர், கர்ப்பிணிகளுக்கு பாதிப்புகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பும் சற்று அதிகரித்துள்ளதால் கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்தால் இன்ஃபுளுன்சா வைரஸ் தாக்கத்தையும் தடுக்கலாம் என கூறியுள்ளது. காய்ச்சல் பாதிப்பை மாநில அரசுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும், பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் மருந்துகள், ஆக்ஸிஜன் உள்ளிட்டவை போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உதகையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா மற்றும் உதகையின் 200ஆம் ஆண்டு கண்காட்சி அரங்குகளை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பார்வையிட்டார். கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தக திருவிழாவை தினந்தோறும் ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் உதகையில் தங்கியுள்ள ஆளுநர் RN ரவி திடீரென புத்தக திருவிழா நடைபெற்று வரும் பழங்குடியினர் பண்பாட்டு மைய அரங்கை பார்வையிட்டார். அங்கு நீலகிரி மாவட்டத்தின் வரலாறு குறித்த பழமையான நூல்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாவட்ட நூலகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளையும் புத்தகங்களையும் பார்வையிட்டார். சென்னையில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 96 அதிநவீன CCTV கேமரா பயன்பாட்டை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். சென்னை திருவல்லிக்கேணி காவல் மட்டத்திற்குட்பட்ட நுங்கம்பாக்கம் சரகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கையாக 32 இடங்களில் 96 அதிநவீன CCTV கேமராக்களை காவல்துறை பொருத்தியுள்ளது. கேமராவை யாரேனும் கழற்ற முயற்சி செய்தால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் மட்டும் பிரத்யேகமாக பயன்படுத்தும் வகையில் இவை உருவாக்கப்பட்டுள்ளன. இதனை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார்.
மேற்கு வங்கத்திலிருந்து ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு கடத்தப்பட்ட 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்கத்தாவிலிருந்து செகண்டராபாத் ரயில் நிலையத்திற்கு வந்த விரைவு ரயிலில் பயணிகளின் உடைமைகளை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் பயணி ஒருவரிடமிருந்து 2 கிலோ 314 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டைகளை கைப்பற்றினர். இதேபோல் மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் ஸ்ரீகாகுளம் ரயில் நிலையத்தில் நின்றபோது பயணிகள் உடைமைகள் சோதனையிடப்பட்டது. அதில் பயணி ஒருவரிடமிருந்து 7 கிலோ 396 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டைகளை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். 2 சம்பவங்களிலும் 2 பேரை கைது செய்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அறிவியலுக்கு எதிரானது என்றும் அநீதி விளைவிக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செறிவூட்டப்பட்ட அரிசியை சோதனை முறையில் பயன்படுத்திய 15 மாநிலங்களில் ஒன்றான ஜார்க்கண்டில் மக்கள் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, இடைவிடாத வயிற்றுப்பிசைவு, ஒவ்வாமை போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளார். இரும்புச்சத்தையும் அயோடினையும் நேரடியாக உணவுப் பொருளில் கலப்பதன் தீமையை மருத்துவ ஆய்விதழ்கள் எச்சரித்தும் அதனை மத்திய அரசு பொருட்படுத்தவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் வெங்காய விலை வீழ்ச்சி காரணத்தால் விரக்தியடைந்த விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் ஆடுகளை மேயவிட்டார். கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கைரவாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலு தனது 5 ஏக்கர் விளை நிலத்தில் வெங்காயம் பயிரிட்டிருந்தார். தற்போது 1 கிலோ வெங்காயம் 5 ரூபாய்க்கு மட்டும் விலை போவதாக கூறப்படுகிறது. 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்ட நிலையில் விலை வீழ்ச்சி காரணமாக சந்தைக்கு கொண்டு செல்வது நஷ்டம் என கருதிய அவர் தன்னுடைய நிலத்தில் ஆடுகளை மேயவிட்டு வெங்காயத்தை ஆடுகளுக்கு உணவாக்கினார். ஆஸ்திரேலிய கடற்படைக்கென பிரத்யேக ட்ரோன்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக இந்திய நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வர்ணா என்ற வகை ட்ரோன்கள் மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த வகை ட்ரோன்கள் 130 கிலோ எடையை சுமந்தபடி 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ந்து 30 நிமிடங்கள் பறக்கும் திறன் பெற்றவை. ஒரு மனிதர் அல்லது அதற்கு நிகரான எடை கொண்ட பொருட்களை இந்த வகை ட்ரோன்கள் சாதாரணமாக எடுத்து செல்லும் என்பதால் இது விரைவில் இந்திய கடற்படையில் அறிமுகமாக இருக்கிறது. வர்ணா ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் அதே நிறுவனம் ஆஸ்திரேலிய கடற்படையிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யும் மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்யப்பட இருக்கின்றன. கோவையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசை நிகழ்ச்சிக்கான லோகோ மற்றும் டிக்கெட் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இவரது இசை நிகழ்ச்சி மார்ச் 27ஆம் தேதி கொடிஷியா மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தனியார் கல்லூரி ஒன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கான அறிமுக விழாவில் தனது பள்ளி, கல்லூரி கால நிகழ்வுகளை அவர் பகிர்ந்து கொண்டார். பின்னர் சில சினிமா பாடல்களையும் பாடி அசத்திய அவருக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முரளி கணேசன் இணைந்திருக்கிறார். முரளி, விவரம் என்ன? அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னால தூத்துக்குடியில வந்து வழக்கறிஞர் முத்துக்குமார் அப்படிங்கிறவரை வந்து ஒரு மர்ம கும்பல் வந்து பழியா வந்து கொலை செஞ்சிருந்தது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிக்க தூத்துக்குடியில் மேலும் ஒரு ரவுடி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். காலில் காயமடைந்த ரவுடி ஜெயபிரகாஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த உதவி ஆய்வாளரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில்பட்டியில் குலுக்கல் முறையில் பைக், கார் பரிசு விழுந்திருப்பதாக ஆசை காட்டி கோவில் பூசாரியிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் சுருட்டிய 3 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர்.
ஒரே ஒரு கூப்பனை கொடுத்து செல்போனில் பேசிய 14 லட்சம் ரூபாய் சுருட்டப்பட்டது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இலுப்பையூரணி பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான ராமசுந்தரம். கோவில்பட்டியில் உள்ள 4 கோவில்களில் அர்ச்சகராக பணியாற்றி வரும் இவர் வெளிநாட்டிலும் பணியாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இலுப்பையூரணி பகுதிக்கு ஆமினி வேனில் ஒரு கும்பல் வந்துள்ளது. அவர்கள் தங்கள் நிறுவனம் சார்பில் குலுக்கல் பரிசு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி சில கூப்பன்களை பொதுமக்களுக்கு விநியோகித்துள்ளனர். அப்போது அவர்கள் கொடுத்த கூப்பனை பூசாரி ராமசுந்தரம் வாங்கி சுரண்டிய போது அவருக்கு பரிசு கிடைத்திருப்பது போல் காட்டியுள்ளது. உடனே அவர்களிடம் கூப்பனை காண்பித்து கேட்டபோது தங்கள் நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 5000 ரூபாய்க்கு மெத்தை, தலையணை, ஃபேன் போன்ற பொருட்களை வாங்கினால்தான் குலுக்கல் பரிசு தரப்படும் என கூறியுள்ளனர். அதை நம்பிய ராமசுந்தரமும் 5000 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்கியதுடன் செல்போன் எண்ணையும் கொடுத்துள்ளார். சில நாட்கள் கழித்து சூர்யா ஹோம் அப்ளையன்ஸ் நிறுவனத்தில் இருந்து பேசுகிறோம் என்று ராமசுந்தரத்தினை செல்போனில் தொடர்பு கொண்ட அந்த கும்பல் குலுக்கலில் உங்களுக்கு பைக் பரிசு விழுந்துள்ளது என கூறியுள்ளனர். மகிழ்ச்சியடைந்த பூசாரியிடம் முன்பணம், வருமான வரி என பல காரணங்களை கூறி 14500 ரூபாயை அந்த கும்பல் சுருட்டியுள்ளது. பூசாரி ராமசுந்தரமும் அவர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் நீங்கள் முறைப்படி பணத்தை கட்டியதால் உங்களுக்கு கார் பரிசாக தர தங்கள் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். பெரும் மகிழ்ச்சியடைந்த பூசாரியிடம் 5 லட்சம் ரூபாய் செலுத்தினால் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதையும் நம்பிய ராமசுந்தரம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் சில தினங்கள் கழித்து உங்களுக்கு கார் தயாராகிவிட்டது, ஆனால் ஒரு சிறு நிபந்தனை, எங்கள் நிறுவனம் உங்களுக்கு 2 கார்களை தர முடிவு செய்துள்ளது, அதனால் மேலும் 5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர். சற்று தயக்கம் காட்டிய ராமசுந்தரம் எனக்கு ஒரு கார் போதும் என்று தெரிவித்துள்ளார். இருந்த போதும் 2 கார் தான் தர முடியும், ஒரு கார் என்றால் முடியாது என்று தெரிவித்துள்ளார். ராமசுந்தரம் பணம் தர மறுத்ததால் ஒட்டுமொத்த பணமும் கிடைக்காது என்றும் மிரட்டியுள்ளனர். இதையடுத்து வேறு வழியில்லாமல் ராமசுந்தரம் தனது பெற்றோர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள தனது சகோதரரிடம் பணத்தை பெற்று அனுப்பி வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, கார்களை அனுப்பி வைக்க செலவு என்று கூறி தொடர்ந்து ராமசுந்தரத்திடம் பணத்தை கறந்துள்ளனர். இவ்வாறாக 14,28,660 ரூபாய் கொடுத்த நிலையில் திடீரென அந்த கும்பல் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டது. அதன் பின்னர் தான் கும்பல் தன்னை ஏமாற்றி வந்ததை புரிந்து கொண்டார் பூசாரி ராமசுந்தரம். இந்த மோசடி குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் புகாரை எடுக்க மறுக்கவே கடந்த ஆண்டு சைபர் கிரைமில் புகார் அளித்தார். மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டனர். பணத்தை கெட்டதை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு பணம் எதுவுமே கிடைக்காது, பணமும் வராது, பொருளும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க சொல்றதை நீங்க கேட்டா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், பொருளும் வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்பி பணம் எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் எங்க தம்பி அமெரிக்கால வேலை போய் பூஜை பண்ணிட்டு இருக்கான் சார். சரின்ட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சான். அப்புறம் எங்க அம்மா அப்பாவிட்ட தொந்தரவு பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கி கடைசியா ஒரு 5 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் என்னோட காசு செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் எங்க வீட்டுல இருந்து வாங்கி அனுப்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிட்டேன் சார். குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் உடந்தையாக செயல்பட்ட முனிரத்தினம், மருதுபாண்டியன் ஆகியோரை கைது செய்தனர். இதில் கைதான முத்துக்குமார் ஏற்கனவே தூத்துக்குடியில் ஒரு மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. திருவாரூர் அருகே ரவுடி ஒருவரின் இறுதி ஊர்வலத்தின் போது கலவரத்தில் ஈடுபட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளரும் தமிழகம் கட்சியின் மண்டல இளைஞரணி செயலாளராக இருந்த பூவனூர் ராஜ்குமார் 2 நாட்களுக்கு முன்பு கமலாபுரம் பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் நேற்று மாலை ராஜ்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான நீடாமங்கலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்களில் சிலர் நீடாமங்கலம் வீதியில் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கினர்.
மேலும் காவல்துறை வாகனங்களை தாக்கி வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறை தொடர்பாக 10 பேர் மீது நீடாமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் மீது பொது சொத்தை சேதப்படுத்துதல், தகாத வார்த்தைகளால் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக 30 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை எப்படி கிரியேட்டிவாக உருவாக்கலாம் என்பதை அன்பாக்ஸ் பகுதியில் விவரிக்கிறார் செய்தியாளர் சிவரஞ்சனி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேறுகிறது. இணைந்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடும் ஒரு பதிவை உங்களோட எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் கொண்டு போய் அதிக லைக்ஸ் பெறணும்னா பதிவை நிச்சயமா உங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரியில ஷேர் பண்றப்போ நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தா கவனத்தை ஈர்க்கலாம். அப்படி ஒரு ஐடியாவை இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க ஸ்டோரியில கருப்பு நிற புகைப்படத்தை வச்சுக்கோங்க. பின்பு டெக்ஸ்ட ஓபன் பண்ணி ஹைபன் சிம்பலை நிறைய டைப் பண்ணுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வெர்டிகலா மாத்திக்கணும். காப்பி பண்ணதை கொஞ்சம் இடைவெளி விட்டு பக்கத்திலேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க எந்த புகைப்படத்தை போஸ்டா போட்டிருக்கீங்களோ அதை கேலரியில இருந்து எடுத்து ஸ்டோரியில 3 முறை அப்லோட் பண்ணி டைம்லைன் மாதிரி ஆர்டர் பண்ணிக்கணும். இப்போ இதை சேவ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ண அப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு போஸ்ட ஸ்டோரியில ஷேர் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஸ்டோரிக்கு வந்து உங்க போஸ்ட ஒரு ஓரத்துல நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடி போட்டோ ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ல போய் நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச டைம்லைன் மாதிரியான புகைப்படத்தை அப்லோட் பண்ணுங்க. இப்போ உங்க போஸ்ட் கரெக்டா நடுவுல மர்ஜ் ஆகுற மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு டேப் ஹியர் அப்படின்ற அனிமேஷனை ஆட் செஞ்சா போதும். உங்க ஸ்டோரியை பாக்குறவங்க டைரக்டா உங்களோட போஸ்டுக்கு டைவர்ட் ஆகிடுவாங்க.